2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் இந்த மாவட்டத்துக்கு வருகிறார். இந்த மாவட்டத்துக்கு வந்த பிறகுதான் அவர்களுக்கு சமூக நீதினு அப்படி ஞாபகம் வரும். இல்லைன்னா அவர் பேச மாட்டார். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, சமூக நீதினா என்னையா? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அவர் சொல்ற ஸ்டாலின், நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய மகன். சரி, அதனால என்ன? இப்போ நீங்க என்ன செஞ்சீங்க? 5 ஆண்டுகாலம் நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? சமூக நீதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா? சமூக நீதினா என்னையா? அடித்தளத்தில் உள்ள மக்கள், பட்டியலின மக்கள், வண்டியர் மக்கள், யாதவர் மக்கள், விவசாய மக்கள், பாட்டாளி மக்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், அத்துணை மக்களும் முன்னுக்கு வர வேண்டும். கல்வி, சுகாதாரம், பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும். அதான் சமூக நீதி. என்ன பண்ணீங்க 5 ஆண்டு காலத்துல? நான் கேட்கிறேன், இங்கே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சமூகங்கள், பட்டியலின மக்கள், வண்டியர் மக்கள், யாதவர் மக்கள், நாடார் சமுதாயம், முக்குளத்தோர் சமுதாயம் போன்ற அனைத்து சமுதாயம், எவ்வளவு சமுதாயம் இருக்கு சொல்லிட்டே போல. கவுண்டர்ல எல்லா சமுதாயம் இருக்கு, முதலியார்கள் இருந்து இருக்கு. ஆனால் நீங்க என்ன செஞ்சீங்க நான் கேட்கிறேன்? 5 ஆண்டு காலம் பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நான் கேட்கிறேன். திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறார். அவர் அந்த கூட்டணியில் கூனி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவரை ஒதுக்கிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க. வாய் பேச முடியல, வாயை திறக்க முடியல. வேங்க வயல்லாம் வாயை திறக்க முடியல, நாங்க நேரினா வாயை திறக்க முடியல, மதுராந்தகனா வாயை திறக்க முடியல. திமுகவில் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒண்ணு, திமுகவில் பட்டியலின மக்கள் திமுகவில் ஓட்டு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. வன்னியர் மக்களை ஓட்டு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. கிறிஸ்துவர்களை ஓட்டு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இஸ்லாமிய சகோதரர்களை ஓட்டு வங்கியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இப்படி மக்களை ஓட்டு வங்கி, ஓட்டு மட்டும்தான் போடணும். அவங்க முன்னேறக்கூடாது, படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, குடிக்கணும், கஞ்சா அடிக்கணும், இப்படித்தான் மக்கள் இருக்கணும், முன்னேறக்கூடாது. திமுகவில் இப்போ 34 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. இன்னும் 20 நாள் தான் முடிஞ்சு போச்சு. இந்த 5 ஆண்டு காலம் 34 அமைச்சர்கள். அதுல ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்கும். முதலமைச்சருக்கு நம்பர் 1 புரோட்டோகால், துணை முதலமைச்சருக்கு நம்பர் 2 புரோட்டோகால், அதன் பிறகு 3வது துறைமுறையில் எல்லாமே அடுத்தது புரோட்டோகால் வரும். 34வது அமைச்சர் யார் தெரியுமா? புரோட்டோகால் படி ஒரு பட்டியலினத்தை சார்ந்த கயல்விழி என்பவர். 32வது யார் தெரியுமா? மதிவேந்தன் என்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர். 30வது அமைச்சர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர். அப்போ இந்த பட்டியலின கணேசன் பட்டியலினத்தை சார்ந்த 30வது. அப்ப பட்டியலின மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும். ஆனா அவங்களுக்கு நீ 34வது கடைசி இடம் கொடுப்ப, 32வது இடம் கொடுப்ப, 30வது இடம் கொடுப்ப. என்னையா நடக்குது ஆட்சி? சுத்தி இருக்கிறது முதலமைச்சர், சுத்தி இருக்கிறது யாரு? 4 வியாபாரிகள். அமைச்சர்கள் நான் சொல்ல மாட்டேன், 4 வியாபாரிகள் தான் ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கிறாங்க. யாரு 4 வியாபாரி? அதுல பெரிய பெருச்சாலி யாரு? ஏவா வேலு, ஊழல் பெருச்சாலி, பெரிய ஊழல் பெருச்சாலி ஏவா வேலு. 2வது சேகர் பாபு, அடுத்தது 10 ரூபாய். யார் அது? 10 ரூபாய் பாலாஜி. அடுத்தது நேரு, பேர் தான் நேரு, காந்தி, ராணிப்பேட்டையில் ஒரு காந்தி, பேர் தான் நேரு, காந்தி. இவங்க 4 பேரு தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் கொள்ளடிக்கிற பொன்முடி. முடிஞ்சு போச்சு கதை, முடிஞ்சு போச்சு. ஒதுக்கிட்டாங்க. இவங்க 4 பேர் தான் முதலமைச்சர் சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு அவங்களோட கிச்சன் கேபினெட் அவங்க வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற காசெல்லாம் அங்க அங்க கொள்ளடிச்சு மிரட்டி கிரட்டி தேர்தல் வந்தனா பணம் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க, வந்து கொடுக்க போறாங்க.